அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். தினம்தோறும் இதை தொட்டால் பணம் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். தன ஆகர்ஷண சக்தி உண்டாகும், ஜனவசியம் உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்க வீட்டு அரிசி பாத்திரத்துல வைங்க. ஏன்னா நாம தினம்தோறும் அரிசி கண்டிப்பா எடுப்போம். அப்படி அரிசி எடுக்கும் போது அதை தொட்டுட்டு அதன் பிறகு அரிசி எடுங்க. அத மாதிரி அரிசி பாத்திரத்தை பொறுத்த மட்டிலும் எப்பவும் சுத்தபத்தமா வச்சிருக்கணும். அரிசி பாத்திரத்துல நம்ம அது மேல மேல பாத்திரம் வைக்கிறது, சில பேர் பாத்தீங்கன்னா அரிசி டின்னு வச்சிருப்பாங்க, அந்த டின்னு மேல ஏகப்பட்ட பாத்திரம் வச்சிருப்பாங்க. அத மாதிரிலாம் வைக்காம சுத்தமான இடத்துல அரிசி பாத்திரத்தை வைங்க. அரிசி இல்லைன்னு சொல்லாம எப்பவுமே வீட்டுல நிறைவா வச்சிருங்க. அன்னபூரணியின் அருளால சகல செல்வங்களுமே நமக்கு கிடைக்கும். சரி, இந்த பதிவுல அரிசியில வைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. அரிசி பாத்திரத்துல அது மாதிரி நீங்க எப்பவுமே ஆலாக்கு போட்டு வைக்கணும். நம்ம அளக்கிற படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆலாக்கு போட்டு வைக்கணும். அரிசி பாத்திரத்தோட மேல நீங்க வைக்க வேண்டிய அந்த பொருள் ஜாதிக்காய். ஒரே ஒரு ஜாதிக்காயை வாங்கி, நீங்க அரிசி மூட்டை வாங்குறப்பவே கூட ஒரு ஜாதிக்காய் வாங்கிருங்க. அந்த அரிசி மூட்டை அந்த அரிசி டின்ல போட்டு வச்சுட்டு அது மேல ஒரு ஜாதிக்காயை வச்சிருங்க. அரிசி எடுக்கும் போது நம்ம டின்ன திறப்போம் இல்லையா, அரிசி பாத்திரத்தை திறந்த உடனே முதல்ல அந்த ஜாதிக்காய் எடுத்து உங்க உள்ளங்கையில நல்லா பிடிச்சு உங்க வேண்டுதல வச்சுட்டு அதன் பிறகு அதை தூக்கி நீங்க அந்த ஜாதிக்காய் அதே அரிசியில வச்சுட்டு சமைக்கிறதுக்கு தேவையான அளவு அரிசியை எடுங்க. இதை போல தினம்தோறும் நீங்க ஜாதிக்காயை தொட்டு அரிசி எடுக்கும் போது 16 செல்வங்களும் உங்க வீட்டுல நிலைத்து நிற்குங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க. செல்வம் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.